அரசன் டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்துல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் கேங்ஸ்டர் திரைப்படம். இந்த படம் கண்டிப்பா நம்ம எஸ்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போற படமாகவும், அவருடைய கெரியர்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே மதுரையில ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அங்கிருந்து ஸ்டில்ஸ் எல்லாமே வெளி வந்துச்சு. பட் ஆனா அதுக்கடுத்து இந்த படம் நகரவே இல்ல. இந்த மாதம் 17ஆம் தேதி என்னமோ ஷூட்டிங் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது இல்ல மறுபடியும் கோவில்பட்டிக்கே போறாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அங்கேயும் போல சென்னையிலயும் ஸ்டார்ட் ஆகல. இதுலக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் பண்றதா இருந்தது. அவர் இந்த படத்துல நடிக்கல. அவருமே இந்த படத்துல இருந்து பேக் அவுட் ஆயிட்டாப்ல அப்படின்ற மாரி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் டேட் இஷ்யூனால வெளிய போயிட்டாராமா. என்ன டேட் இஷ்யூன்னு தெரியல. மேபி எப்படி சொல்றதுன்னா, இவர் வந்து 1 வாரம் சொல்லிட்டு கூட்டு போவாப்ல. அதுக்கடுத்து 1 1/2 வருஷம் வச்சு ஓட்டுவாப்ல. நம்மளால அதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல இருக்கு. பட் ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நம்ப விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த ஆக்ஷன் நடந்ததுனால, அவர் கொஞ்சம் இன்ஜர்வில இருக்காரு. அதனால அந்த டேட் இஷ்யூ வந்துருச்சு. அதனால இந்த படத்துல அவர் நடிக்க முடியாது. வெளிய போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அவர் வெளிய போயிட்டாருன்னா வேற யார்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னடா படத்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆக்ட்ரஸ உள்ள கொண்டு வந்து போட்டுருக்காங்க. இதுல பாகுபலி ராணா கிட்டயுமே நம்ம விஜய் சேதுபதி ரோலுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இன்னும் அந்த ரோல் எதுவுமே ஃபைனல் ஆகல அப்படின்ற மாரி ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. கண்டிப்பா படப்பிடிப்பு அப்படின்றது இந்த மாதம் இல்ல அப்படின்றது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்ச் 2ண்ட் வீக் அந்த மாரி தான் ஷூட்டிங் அடுத்து பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஆனா, அங்கேயுமே ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, இண்டஸ்ட்ரியில என்ன பேசுறாங்கன்னா, இந்த படம் வந்து நடக்க போறதில்ல. இதோட இந்த படம் டிராப் ஆகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க? இந்த அளவுக்கு ஒரு பெரிய படம், ஒரு மோஸ்ட் ஹைப்டு திரைப்படமா நம்ம எஸ்ஆர் கெரியர்ல இந்த படம் இருக்கு. ஏன்னா, அந்த டைட்டில் கிளிம்ஸே அந்த அளவுக்கு தாறுமாறா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம அனிருத் போட்டு அப்படியே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு வச்சிருந்தாப்புல. அது அப்படியே பயங்கரமான ஒரு கூஸ்பம்மா இருக்கும். டைட்டில் ப்ரோமோ வந்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஹைப்ல இருக்கிற ஒரு திரைப்படம். இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்றது மாரி எதிர்பார்த்தா, என்னடா இது ஒரே முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் போய்க்கிட்டு இருக்கு. படம் நடந்து வர்றதே ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய படமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ரொம்ப நாளா ஷூட்டிங்லயே இருக்கிற ஒரு படமா இந்த படம் கடைசியில இருந்துரும் போல இருக்கு. நம்ம வெற்றிமாறன் படம் ஸ்டார்ட் பண்ணாலே படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஷூட்டிங்கே எடுத்துக்கிட்டு இருப்பாப்ல. அதே மாரி தான் இந்த படமும் இருக்கும். கண்டிப்பா படம் வராது. 2 பேருக்குமே முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல். ஐ மீன் டைரக்டருக்கும், ஆக்டருக்கும் அந்த அளவுக்கு ஒத்து வரலையாமா. ஸோ என்ன நடக்கும்னு தெரியல. என்ன வேணா நடக்கலாம். அஃபிஷியலா டிராப்பும் ஆகலாம். இல்ல எதனா ஒண்ணு மேஜிக் நடந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயி, மறுபடியும் ஒரு வருஷம் அமைதியா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி